எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Thisfairytalelife. ஸோ இன்றைக்கி இன்னிலேருந்து நம்ம துபாய் சீரீஸ் vlog பார்க்க போகிறோம். ஸோ டே 1ஓட vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டுருக்க வழி தான் இது. ஸோ துபாய் போகிறதுன்றது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு பிளான் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த டேட் தான் போகணும் அப்போலாம் கிடையவே கிடையாது. எதிர்பார்க்காம நினச்சி நடந்தது தான் அது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆஃப்டர் லாங் ஒரு ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பர்பான வெக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஜேர்னியாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணோம், எப்படி நாங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் நார்மலாக எப்படி நாங்கள் சர்வைவ் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். ஸோ இப்போது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஐ திங்க் எங்களுக்கு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 9:45க்கு எமிரேட்ஸில். ஸோ டைரக்ட் ஃப்ளைட் தான். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு 5:30 போல் புக் பண்ணிட்டோம். கேபில் தான் போகணும். ஸோ கேப் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாகவே புக் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேர் கேன்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலையில் பலன்னு ஜொலிச்சுட்டு தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோ கூட்டம் ஒன்றும் இல்லை ஏர்லியா, சர்ப்ரைசிங்லி. ஸோ இன்டர்நேஷ்னல் டெர்மினல்குள்ளே தான் நுழையிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கமே இல்லாமல் தான் இருந்துச்சு. பிகாஸ் ப்ரீவியஸ் டே பேக்கிங் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்ததுன்றதுனால தூக்கமே சரியாக இல்லை. ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, ஒரு குஷி இருக்கும்ல, ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறோம் அப்படின்னா அதே மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு எக்ஸைட்மெண்ட், நர்வஸ்னஸ் எல்லாமே இந்த ட்ரிப் நல்லபடியாக முடியணும் அப்படின்றதும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் நான் என்னடா மறந்தேன் அப்படின்றதும் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாமே கடந்த ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்றதும் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் துபாய் போகிறீங்க அப்படின்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் துபாய் போகிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றது தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகிறதெல்லாம் பயங்கரமான ப்ரொசீஜர் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு ஐடியாவும் இல்லை. ஸோ இப்போ துபாய் போகிற ப்ரொசீஜர் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் நினச்சோம் அது D3 டெர்மினல் அப்படின்ட்டு. பட் ஃபைனலி அங்கே இருக்கவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன ஃப்ளைட்டில் போகிறீங்க, எமிரேட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவங்க D1க்கு போக சொன்னாங்க. ஸோ நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க உள்ளே நுழையும் போது. ஸோ ஃபைனலி நுழைஞ்சாச்சு. அவ்வளோ ஒன்றும் கூட்டமே இல்லை, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நிறைய டைம் இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. கவுண்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த 4, 5, 6, 7 இந்த கவுண்டர்ஸில் தான் போக சொன்னாங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸ் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கலாம் போவாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நிறையா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக கூப்பிட்டாங்க ஒரு 7 o'clock அப்படி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட லக்கேஜஸை வெயிட் பண்ணணும், பாஸ்போர்ட் காட்டணும், RT-PCR டெஸ்ட் இல்லைனா வேக்சினேஷன் ரெண்டுத்தில் ஒன்று இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம லாஞ்சுக்கு வந்தாச்சு. எப்போ நாங்கள் ஃப்ளைட் ஏற போகிறதா இருந்தாலும் லாஞ்சுக்கு போயிடுவோம். ப்ரையாரிட்டி பாஸ் இருந்ததுன்னா போதும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ஸோ நீங்கள் ஈஸியாக போயிடலாம் உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. லைக் சாண்ட்விச் இருந்துச்சு, பராத்தா வித் பீன் டால் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேவரட்டான வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ளைட்ஸ்லாம் டேக் ஆஃப் ஆகிறதுலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. அதுக்கப்புறம் ஃபைனலி கேன் ஃபோட்டோ செஷன்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஜாலியாக இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேட் தான் நம்மளுக்கு. அண்ட் அங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃப்ளைட்டை தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இட்ஸ் அ போயிங் ஃப்ளைட். அமேசிங்காக இருந்துச்சு. உள்ள அட்மாஸ்பியர்லாம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவங்க தான் நம்ம ஃப்ளைட்டோட ஹேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாமே. நான் அதை கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன் இந்த கிளிப்ஸ்லாம். எமிரேட்ஸில் எல்லாருமே மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லலாம் அது. ஸோ க்யூட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ்லாம் டேக் ஆஃப் ஆகிறதெல்லாம் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். எனக்கு இதுதான் வேலை. நான் எப்போவுமே லான்ச்சில் போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கொடுக்குன்னு இதுக்காகவே ஓடி வந்துடுவேன். லைக் எவ்வளோ தடவை நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் அந்த துருத்துருனஸ் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டைம் போர்ட் பண்ணுற மாதிரி அந்த எவ்வளோ தடவை நான் போனாலும் ஃப்ளைட்டில் அது மட்டும் எனக்கு மாறாதுன்னு நினைக்கிறேன், அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே. ஸோ ஃபைனலி போர்டிங் பாஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லாமல் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறமா போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் நம்ம
போகணும். இமிக்ரேஷனில் வந்து அவங்க வந்துட்டு கொஸ்டின் எதுவும் பெருசாக கேட்கல, அவங்க பாஸ்போர்ட் மட்டும் தான் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் வேக்சினேஷன் டீட்டெயில்ஸ் கூட அவங்க கேட்கல. ஃபைனலி அவங்க வந்துட்டு பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ போர்டிங் பாஸ் இஷ்யூ பண்ண அப்புறம் இமிக்ரேஷன் முடிச்சிட்டோன்னே செக்யூரிட்டி செக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கேட் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கூப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட் EK545 Emirates from Chennai to Dubai. So take a look. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வந்துட்டு ஃபுட் ட்ரே இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் நம்ம ஃபுட் ட்ரேக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். அண்ட் டிவி இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் விண்டோ சீட்டில், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், என்டர்டெயின்மெண்ட்டுன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன்னா அந்த ஃப்ளைட்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே நம்ம பார்க்கலாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போதே. அண்டர்நீத் த ஃப்ளைட் இப்படி இருக்கும். அண்ட் நிறைய கேமரா ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா லைக் பக்கத்தில் என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் மேலே பறக்கும்போது நம்மளுக்கு மேகம் தான் தெரியும். ஸோ அது அவ்வளோ யூஸ் இருக்காது. அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் இருக்குது, போட்காஸ்ட் இருக்குது, அண்ட் மியூசிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஒன்றும் இல்லை, நேர்கொண்ட பார்வை மட்டும் இருந்துச்சு தமிழில். அண்ட் புதுசாக ஏதோ தேனுன்னு ஒரு மூவி இருந்துச்சு. ஸோ ஹெட்செட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு பின் பாயிண்டில் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு பிளாங்கெட் கொடுப்பாங்க, ஒரு ஹெட்செட் கொடுப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு உங்களோட கேபின் பேக்கேஜ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு மேலே வைக்கலாம். பட் நான் ஏன் வந்து என்னோடய லேப்லேயே வச்சுருந்தேன்னா, பிகாஸ் ஃபோன் என்னோடய கையிலே இருந்துச்சு. ஸோ நான் வந்து நிறைய விஷயம் கேப்சர் பண்ணுறதுனால அது எடுத்து என்னால் வைக்க முடியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிவிட்டு என்னோடய லெக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு டேக் ஆஃப் ஆக போகுது ஃபைனலி. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ காலையில் ஒரு 10 மணிக்கு இப்படி தான் இருந்துச்சு ஏர்போர்ட். கொஞ்சம் வெயில் அப்படின்லாம் சொல்லவே முடியாது, ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஏறின உடனே வந்துட்டு எந்த மூவிஸுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அவ்வளோவா. நம்மளுக்கு நிறைய அன்னோன் மூவிஸ்லாம் இருந்துச்சு, புது மூவிஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏஆர்ரஹ்மான் அவங்களுடைய சாங் அந்த பிளேலிஸ்ட் தான் கேட்டுட்ருந்தேன். கரெக்டாக வந்துட்டு ஒரு மழைக்குருவி சாங் தான் கேட்டுட்ருந்தேன். ஸோ அது வந்துட்டு ஜாலியாக ஒரு பக்கம் ப்ளே பண்ணிவிட்டு இந்த வியூஸ்லாம் ரசிச்சுட்டு இருக்கவே அது நல்லா கோயின்சைட் ஆச்சு, சாங் அண்ட் அந்த வியூஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகிற கிளிப்ஸ்லாம் உங்களுக்காக நான் வந்து காட்டுறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு லாஸ்ட் சீட் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். அவ்வளோதான் கிடச்சிச்சு. முன்னாடி போக 5,000 6,000 ருபீஸ் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை ஆப்ட் பண்ணலை. ஆல்ரெடி வந்துட்டு எமிரேட்ஸ்க்கு நான் அடம் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போனேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ளைட் ஆக்சுவலி. எத்தனை தடவை போனாலும் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு செக்யூரிட்டி செக் போகிறதுக்கு ஒரு ஆசையே இல்லை, அதை நான் சொல்லி ஆகணும். எப்போ போனாலும் ஏதாவது ஒன்று மாட்டிக்கும் அன்மைன்லி. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு லக்கி எதுவுமே ஆக்சுவலி மாற்ற மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டேக் ஆஃப் ஆகிறதெல்லாம் வந்து உங்களுக்காக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சென்னையோட ஏரியல் வியூ வந்து அடிச்சுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆன உடனே இமீடியட்டாக அவங்க வந்து சானிடைசர் அண்ட் மாஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ளைட்டில். அண்ட் இந்த வியூஸ்லாம் பிரெத் டேக்கிங்காக இருந்துச்சு சீரியஸ்லி. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து குட்டி கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ விண்டோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 சீட்ஸ், அதுக்கப்புறம் மிடில் 4 சீட்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்துட்டு 3 சீட்ஸ் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து 10 சைட்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து இந்த மேப் நான் அடிக்கடி வந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் பாட்டு தான் நான் கேட்டுட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. 4 hours ட்ராவல். ஸோ எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே அந்த தேன் மூவி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான். அந்த வியூ வந்துட்டு சான்ஸே இல்லை, அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. நம்மளுடைய கெட்ட பழக்கம் என்ன, மறுபடியும் செல்ஃபீஸ் அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ் எடுக்கிறது தான். ஸோ இதுதான் எனக்கு வேலையாக இருந்துச்சு ஃப்ளைட் ஃபுல்லாக. ஒன்று இந்த மாதிரி கேப்சர் பண்ணிப்பேன். பட் எனிவேஸ் இதெல்லாம் ஒரு
ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸோடு வச்சு நான் அப்படியே மேட்ச் பண்ணி எப்படியோ எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களே சர்வீஸ் கேட்டாங்க என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு. நமக்கு அந்த மேங்கோ ஜூஸ்னால் உயிர். ஸோ நான் அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா டேக் ஆஃப் ஆன ஒரு 1 hour 1.5 hours அப்புறம் வந்து அவங்க வந்து லன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியே ஆகணும், வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து கார்ன் சார்ட்டட் வித் டொமேட்டோஸ் அண்ட் ரசமலாய் இருந்துச்சு, வாட்டர் இருந்துச்சு, அப்புறம் வந்து நான் குடிச்சிட்டு இருந்த அந்த மேங்கோ ஜூஸ், அப்புறம் ஒரு பன்னு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி, பட்ரு கொடுத்துருந்தாங்க, பிக்கல் இருந்துச்சு, பன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கட்லரிஸ் வச்சுருந்தாங்க, அண்ட் அஃப்கோர்ஸ் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் மெயின் கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சேவரி மிக்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. மிக்சர் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இதுதான் அந்த கட்லரிஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆலு மட்டார், அதுக்கப்புறம் நட்ஸ் புலாவ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த கார்ன் தான். ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த வாட்ரு கூட துபாய் வாட்ரு தான் நினைக்கிறேன். அவ்வளோ அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எனக்கு எப்போவுமே அப்படி தான். அண்ட் துபாய்க்கு லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 minutesக்கு முன்னாடி நான் அதை பற்றி சும்மா ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், டாப் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நானே வந்து நிறைய பிளான் பண்ணி ஐட்டனரிஸ்லாம் நான் தான் வந்து பிளான் பண்ணேன். முக்கால்வாசி இல்லை எல்லாமே நான் தான் பிளான் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம்ல, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தெரிஞ்சுக்கலாம் அந்த கண்ட்ரி பற்றி. எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா அந்த கண்ட்ரி பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து துபாய் கிட்ட நெருங்குற சம்பவம் தான் இது. நல்லா எல்லாமே பாலைவனமாக தான் இருந்துச்சு. பட் இந்த வியூஸ்லாம் ஆசம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம லேண்ட் ஆக போகிறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி இந்த ஷூட்ஸ்லாம் எடுத்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி லேண்டிங் சீன்ஸ்லாம் என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் அவ்வளோ ஃபோட்டோ அவ்வளோ வீடியோ எடுத்து என்னோடய சார்ஜே முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படியோ வந்துட்டு கொஞ்சம் கவர் பண்ணியிருந்தேன். லேண்டிங் சீன்ஸ் மட்டும் என்னால் எடுக்க முடியல. அண்ட் இதெல்லாமே ரொம்ப க்யூட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. துபாய்னாலே இந்த டெசர்ட் தானே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அமேசிங்காக குட்டியாக தெரிஞ்ச போது ரொம்ப அமேசிங் க்ரியேச்சர்ஸாக இருந்துச்சு எல்லாமே, ஒவ்வொன்றுமே. ஸோ நல்லா இருந்துச்சு. அண்ட் வெயில் வந்து எப்பா கொளுத்தி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ், டிராஸ்டிக் சேஞ்சு. அண்ட் டைம் டிஃப்ரென்ஸும் வந்து இருக்குது இந்தியாவுக்கும் துபாய்க்கும். இந்தியா வந்து 1.5 hours அஹெட்டில் வந்து டைம் போகும். ஸோ துபாயில் வந்துட்டு 10:30 அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு 12 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் இதுதான் நான் கவர் பண்ணியிருந்தேன், பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் எல்லாமே. ஸோ நான் ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு நான் ஜஸ்ட் சும்மா கவர் பண்ணேன். ஸோ இது இப்படி தான் இருந்துச்சு பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்ஸ் எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் நேராக ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃப்ளைட்டு. துபாய் ஏர்போர்ட் பார்த்த உடனே என்னுடைய மனசு வந்து அப்போ கூட எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படிலாம். ரொம்ப வித்தியாசமான ஃபீலாக இருந்துச்சு. டெம்பரேச்சர் ஃபீல் பண்ணேன், ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி நான் நினச்சே பார்க்கல இந்த துபாய் ஏர்போர்ட் வந்து அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் அப்படின்னு. நடந்துகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ தூரம் கடல் அளவுக்கு இருக்குது. அண்ட் இது த பிஸியஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த துபாய் ஏர்போர்ட், ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க, வெல்கம் டு துபாய் இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராவலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா இருக்கும் துபாயில், ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ட்ராவலேட்டர். எஸ்கலேட்டர் மாதிரி வந்து ட்ராவலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நடக்கணும்னு அவசியம் இல்லை, அதுவே நம்மளை வந்து மூவ் பண்ணிட்டு போகும். அண்ட் கொஞ்சம் துபாயோடைய அந்த கிளிப்ஸ்லாம் ஏர்போர்ட்டோடைய கிளிப்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ டைரெக்டாக நாங்கள் வந்து ஒரு லிஃப்ட்டில் ஏறினோம். அங்கேருந்து ஏறி கீழே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெளில போகிறதுக்கு இல்லை, ஏர்போர்ட்டில் ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் கொண்டு போகிறதுக்கு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலி மெட்ரோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் ஏறி இன்னொரு டெர்மினலுக்கு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மெட்ரோ ட்ரெயின் துபாயில். ஜாலியாக தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்னை வீடியோவே எடுக்க விடல, இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ எனிவேஸ் இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் தான். ஸோ ஃபைனலி மெட்ரோ ட்ரெயின் இப்படி தான் இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே. இது ஏர்போர்ட்டுக்குள்ளே தான் வந்து சர்வீஸ் ஆகும். அண்ட் அகெயின் ட்ராப் பண்ண உடனே நாங்கள் நடக்கிறோம் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கோம். எங்கன்னா இமிக்ரேஷனுக்கு. ஃபைனலி இமிக்ரேஷனில் வந்துட்டு அவங்க சிம் கார்டும் கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் தேம் எல்லாருக்குமே. அந்த இமிக்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இப்போ பேக்கேஜ்லாம் கிளைம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலியமாக தான் போகணும். ஸோ அவங்க தான் வந்து எங்களை பிக் பண்ணுவாங்க. அண்ட் டேஸ்க்கு ஒரு நாளுக்கு வந்துட்டு அது மாறிட்டே இருக்கும், ஒரு டிரைவர் வருவாங்க. பட் ஃபைனலி வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்துட்ட உடனே
அப்பா இந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ மாப்ள? அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. ஹார்ட் ஃபெல்ட்டாக உணர்ந்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரோடு. அண்ட் ஒரு பைக்கு கூட நம்மளால் ஸ்பாட் பண்ணவே முடியாது. அப்படி ஸ்பாட் பண்ணோன்னா அது வந்து டெலிவரி பாய்ஸ் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே காரன் ஈஸியாக அந்த டெஸ்லா, BMW, லம்போகினி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த என்ன சொல்கிறது, பணக்கார ஊர் இல்லையா, அதனால் அப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், ஓகே நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ டிரைவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒவ்வொன்றும் என்ன இது அப்படின்ட்டு. அண்ட் நான் சொல்லி ஆகணும், அது பார்த்திங்களா புர்ஜ் கலீஃபா அதுதான். ஸோ அந்த புர்ஜ் கலீஃபா ரோடு வந்துட்டு அமேசிங்காக இருக்கும் நைட் டைம்லாம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி இமிக்ரேஷன் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட், வீசா, ஆன் அரைவல் வீசா எல்லாமே. வீசா ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கணும், 1 month ஸ்டேக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து துபாய் ஃப்ரேம். ஸோ அதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டக்குன்னு ஸ்டாம்ப் குத்திட்டு ஃப்ரீயான ஒரு சிம் கார்டு, அதாவது டேட்டா கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம், எல்லாருக்குமே அதை வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், இமிக்ரேஷன் ப்ராசஸ் வந்து அவ்வளோ பெருசில்லை. பட் சீரியஸ்லி வந்துட்டு கூட்டம் கூட அவ்வளோ இருந்தாலுமே ஒரு கவுண்டரும் பெருசாக இருந்துச்சு நிறைய. அதாவது அந்த ஏர்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கடல் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அவங்க கட்டியிருக்காங்க. நான் எங்கே விட்டேன்னா அதான், கட்டுற பில்டிங் ஆர்கிடெக்சர்லாம் சான்ஸே இல்லை. ஃபைனலி வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்ம நியரிங் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா விந்தம் தைரா, கோல்ட் சோக் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் தான். அண்ட் பக்கத்துலேயே மெட்ரோ இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் மெட்ரோவில் எப்படிலாம் ட்ராவல் பண்ணலாம், எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் கூட நான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்கமிங் வ்ளாக்ஸ் நீங்கள் வந்து என்ஜாயபிளாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் வந்து டமால்னு நான் வந்து இருந்துட்டேன். ஸோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு போயிட்டுருந்தோம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு. அந்த கிளைமேட் அந்த அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. ஸோ ஃபைனலி ரூமுக்கு வந்த அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கீ வந்து ஒர்க் ஆகலை. கார்டு தான் கொடுப்பாங்க, அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மறுபடியும் கீழே போய் இந்த கார்டு வந்துட்டு ஸ்கேன் பண்ணி ஏதோ பண்ணுவாங்க போல், ஏதோ ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு டமால் தான். ஸோ என்னோடய ஏர்போர்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா அதுதான், ரொம்ப கம்ஃபியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஜெகிங் அண்ட் ஹூடி வந்து வேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் டே 1 நாங்கள் என்னென்னலாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அடுத்து டேக் கேர், பாய்.